ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கரோடே நீதிமான்களையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நற்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்து பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி இருக்குது? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அதுதான் இன்னைக்கு இதுலேருந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? பைபிளில் நம்ம உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய ரகசியமான காரியங்கள், மறைவான காரியங்கள் நிறைய ஆண்டோடத்தில் இருக்குது. நம்முடைய லைஃப்பில் நான் நிறைய தடவை ஜெபிக்கிறோம். ஆனால் அது நிறைய நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. சில காரியங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. அதோட ரீசன் நமக்கு தெரியறது இல்லை. அது ஒரு மர்மமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி நிறைய காரியங்கள் மர்மமாகவே இருக்கும். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது இல்லை. இந்த காலகாலமாய் பங்காய் வகை வகையாய் திருவிழம் பற்றின தேவன் நம்ம எப்படி பார்க்கணும். ஆண்டவர் தான் அந்தந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு, ரிவீல் பண்ணுறாரு. இதே மாதிரி ஆண்டவரிடத்தில் நிறைய ரகசியங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்குது. நிறைய காரியங்கள் முத்திரை வெட்டப்பட்டு இருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாத நிறைய காரியங்கள் இருக்குது. ஆபிரகாமுடைய லைஃப்பில் ஆண்டவர் சோதோமை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. சோதமனுடைய கூக்குரல் பரலோகத்துக்கு போய் சேருது. சோதமனுடைய பாவம் அது பரலோகத்துக்கு போய் அந்த ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. ஆண்டவர் அழிக்க போகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார், பேசுகிறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சோதமம் பற்றி எந்த பேச்சுமே இல்லை. ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அங்கே விருந்து நடக்குது. விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அடுத்த உற்பத்தி காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருப்பாங்கன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த காரியங்கள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் போகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேன். ஏன் அப்படின்னு நினைக்கி அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிற என் ஸ்நேகிதனாக்கி
ஆபிரகாம் ரொம்ப வந்து ஆண்டவரோட க்ளோஸாக ஒரு வாக்கு கடந்திருக்கிறாப்புல. அதனால தான் வந்துட்டு ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய ரகசியங்களை அவன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நம்மளுடைய லைஃப்பில் கூட விதமான நபர்களை நம்ம வந்துட்டு பார்க்கணும். எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது, செய்கிறதும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ரகசியங்களை காக்கிற தன்மைக்கு தகுந்த மாதிரி, அவங்கள நாம் நம்புகிற அந்த காரியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்துட்டு அல்லது அந்த நபர்களோடு நமக்கு இருக்கிற உறவை பொறுத்து தான் வந்துட்டு எல்லா காரியங்களும் நம்ம அமையுது. எல்லாத்தையும் இது பண்ணுறதில்ல, எல்லா சீக்ரெட்டையும் வந்து பேசுறதில்ல. சில ஆட்கள் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் இதையும் திறக்க முடியும். அதே மாதிரி ஆண்டவருடைய லைஃப்பில் ஆண்டவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தால் கூட சில இப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட ஆட்களோட ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய இதயத்தினுடைய பாரங்களை ஆண்டவர் ஷேர் பண்ணுறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுமே தேவனுடைய பிள்ளைகள் தான், அவருடைய பிள்ளைங்க தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், எத்தனை பிள்ளைகள், அவ்வளோ பேரும் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் நமக்கு இருக்குது. ஆனால் தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் வந்து எல்லாரோடத்துலையும் அவரை வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக யார் நடந்துக்கிறாங்களோ, யார் வந்து ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கிறாங்களோ, யார் ஆண்டவரோட ஒட்டி உறவாடுறாங்களோ, யார் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை அப்படியே கீழ்ப்படுகிறாங்களோ, யார் ஆண்டவர் சொல்கிற காரியம் அந்த இது யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஆட்களோட தான் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஷேர் பண்ணுறாரு. நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட யார்கிட்டையும் நம்ம சொல்லாத அப்படின்ற நம்மளுடைய காரியங்களை ஒன்று சொல்லி அது வந்துட்டு அவன் வந்துட்டு எங்கேயாவது வெளிப்படுத்தி நமக்கு வந்து காயத்தை உண்டாக்கும்போது, ப்ராப்ளம் உண்டாக்கும்போது, அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்து பேச மாட்டோம். அதிகமாக வந்துட்டு எந்த காரியங்களையும் வாய் திறக்க மாட்டோம், பேச மாட்டோம், எதையும் செய்ய மாட்டோம். ரகசியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருப்போம். சில விஷயங்கள் வேதனை தரக்கூடிய சில சம்பவங்கள் நடந்திருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப. ஆனால் அதை சொன்ன நினைக்க ப்ராப்ளம் மறுபடியும் திரும்ப நமக்கே வரலாம், அல்லது இன்னொரு நபரை வந்துக்கிட்டு காயப்படுத்தலாம். ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்கிற ஒரு நபர், ரகசியங்களை காக்கக்கூடிய ஒரு நபராக வந்து கண்டிப்பாக இருப்பார். இந்த காரியத்தை சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்காது, உயிரே போனால் கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ரகசியங்களை காக்கக்கூடிய ஒரு நபராக வந்துட்டு இருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட்டோ அல்லது எந்த கவர்மெண்ட்லேயும் அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த உளவு பிரிவில் ஸ்பையில் இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க. என்ன போனாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன மிரட்டல் கொடுத்தாலும், எந்த இது பண்ணாலும் கூட வந்து அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அந்த இந்த ரகசியங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த காரியங்களை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய மன வலிமை, அதுக்கு வந்து ட்ரைனிங் அவங்க கொடுத்துருப்பாங்க. பிரச்சனைகளை சகிக்கக்கூடிய, எந்த இது பண்ணனாலும் திருப்பி த்ரெட்டன் பண்ணால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருடைய வேலையை செய்கிற நம்ம கூட வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கணும்னு ஆண்டவர் பார்க்குறாரு. சில காரியங்கள் தெரிய வரலாம், அல்லது சில காரியங்களை ஆண்டவர் ஜனங்கள் வந்து நம்மளை நம்பி சில காரியங்கள் சொல்லியிருப்பாங்க. இவர் தேவனுடைய மனுஷி அப்படின்னு நினச்சி நம்பி சில ரகசியமான சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே சீக்ரெட்டாகவே வைக்கக்கூடிய, அந்த ரகசியத்தை ரகசியமாக அப்படியே பாதுகாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அது வந்து ஒரு இது வந்து ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் அதை வந்து வச்சு அந்த ஒரு பார்வையோடு பார்க்காத அளவுக்கும் அவன் இருக்கணும். சில டைமில் என்ன ஆகும்னு நினைக்கி, சில பேருடைய தவறுகள் தெரியும், ப்ராப்ளங்கள் தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு தெரியும். ஒரு தடவை தெரிஞ்சு அதை வச்சு அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் வந்துட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது. மனுஷன் வந்து எப்பவும் மாறலாம், ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆண்டவரோட இந்த சிலுவையில் போயிட்டு அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த கல்லை வந்து டக்குன்னு வந்துட்டு மாறிடுறாங்க. உடனே அவனுடைய எல்லாமே டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் வெளியே உள்ள ஆட்களுக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் தெரியும். நம்ம பைபிள் படிக்கிறோம், அதனால தெரியும். அந்த டைமில் அவனை சிலுவையில் அரைஞ்சா யாருக்குமே தெரியாது, அவன் பரதேசில் இருப்பான்னு தெரியாது, அவன் மனம் மாறிட்டான்னு தெரியாது, அவன்கிட்ட லைஃப் வந்துட்டு டோட்டலாக மாறிட்டுன்னு தெரியாது, அவன்கிட்ட பாவங்களை வந்துட்டு மன்னிக்கிறவர் தான் பக்கத்தில் இருந்து அவன்கிட்ட பேசினான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது.
அவனை வந்து திருடனா தான் விட்டு எல்லாரும் பார்த்தாங்க. அவன் இந்த குற்றம் கொலை செய்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் லைஃப் சடானா வந்துட்டு மாறி யாருடைய வாழ்க்கை எப்பவும் வந்துட்டு மாறலாம். ஆண்டவர் வந்து அதை மாற்ற வல்லமையில் இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உடனே ஒரு செகண்ட்ல வந்து எல்லா காரியங்களும் மாறிடும். ஆனால் மனுஷன் வந்துட்டு மாற மாட்டான், மனுஷன் வந்துட்டு மன்னிக்க மாட்டான், மனுஷன் வந்துட்டு அதே இதில் தான் இருப்பான். ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷன் வேற, தேவனுடைய மனுஷன் வேற. மனுஷன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் உலகத்தில் நடக்காததா அப்படின்றது வந்துட்டு மனுஷனுக்கு அது பொருள். தேவனுடைய மனுஷனுக்கு அப்படின்னு பொருள். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறான். அவனுக்கு தெரியும் என்ன பேசணும், என்னது அப்படின்றது தெரியும். அப்போதான் வந்துட்டு இப்படி பேசிட்டு போவாப்புல ஏசையா வந்து உனக்கு வந்துட்டு எல்லாம் ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசிட்டு போவாரு. சடனாக உடனே அப்படியே டேன் அடிச்சு ஆண்டோடைய வார்த்தை வந்த உடனே மறுபடியும் திரும்ப டேன் அடிச்சு மறுபடியும் திரும்ப வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவார். எனக்கு வந்துட்டு 15 வருஷம் கொடுக்கப்படுது. அவன் வந்து தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன். படுபயங்கரமான மோசமான உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, உனக்கு வந்து பெரிய பாவி அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே உடனே வந்துட்டு அவன் மனம் திரும்பின உடனே மாறிட்டோம். அப்படி யோனாடைய லைஃப்ல நம்ம வந்து பார்க்கும்போது வந்து யோனா அந்த ஒரு தீர்க்கதரிசன செய்தியோட தான் வந்துட்டு அங்கே நினைவேக்கு வந்துட்டு ஆண்டவர் அனுப்புறாரு. அவங்க பாவம் வந்துட்டு கொண்டுதான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நியாயத்துக்கு வரப்போகுது, அவங்க மனம் திரும்பணும், அவங்க வந்துட்டு இன்னும் 40 நாளில் நினைவே கவிக்கப்பட்டு போகும் அப்படின்ற சொல்கிறதான் சொன்னார். இட் மீன்ஸ் அங்கே அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்திருக்கும், பயங்கரமான பாவங்கள் இருந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் வந்து கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு யோனாவை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் யோனா நினைவே ஜனங்கள் மாறினது, நினைவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தினது, நினைவே ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்து கேட்டானது, அதெல்லாம் வந்துட்டு யோனாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், ஏன் செய்யலை அப்படின்றது இதை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர் வந்துட்டு இறக்கப்படுறார், மனமாறுறார், ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக இது பண்ணுறாரு. புதுசாக ஆண்டவர் அத்தியாயங்களை எழுதுறாரு. சரி தப்பு நடந்து போச்சு, மனம் மாறிட்டான். ஒவ்வொரு தடவையும் நம்ம மனம் திரும்பும்போது புது 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 காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து எழுதுறாரு, காரியங்களை மாற்றுறாரு, காரியங்களை மாற்றி ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால் வந்து எதுவும் கேரண்டியாக சொல்ல முடியாது. நீதிமானுடைய நான் அழிப்பதில்லை அப்படின்னு சொன்ன இதை கூட வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மாறி இருக்கிறார். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பாமல் தொடர்ந்து அவன் பாவத்தில் நினச்சிருக்கும் போது காரியம் வந்து வேறு விதமாக முடியும். ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் அந்த ஜனங்கள் தன்னை தாழ்த்தும் போது அவன் மனம் இருந்ததை நீ பார்த்தியா அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்ல முடியாது. இங்கே வந்து ஆண்டவரோட என்ன சொல்லுவார் என்னன்னு ஆபிரகாம் தேவனோட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வாக் அவன் பண்ணிட்டு இருந்தாப்புல, ஆண்டவரோட நெருங்கி நடந்துட்டு இருந்தாப்புல. அந்த ஒரு வசனத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் வந்து ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். 22 வசனத்துல இருக்கு. அப்போ வந்துட்டு ரொம்ப 2 பேரும் ஃபோனை வச்சாச்சு. ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் கூட வந்து அப்படியே காதிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப காதில் வச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க ஏதாவது பேசாது அப்படின்ட்டு அங்கே ஏற்கனவே பை போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ். பிரிஞ்சு போகவே மனசு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து நடு ரோட்லேயே 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி போவோம், வீட்டுக்கு போவோம், மணி 9 ஆயிடுச்சுன்னு போவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி பின்னும் தேவனோடு அவன் வந்து கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். இது வந்துட்டு ஆபிரகாம் லைஃப்பில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமனுடைய பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைக்கிறாரா, இவன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இவன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. இவன் எனக்கு ரொம்ப வேண்டிய அப்படின்னு இருக்கிறார். அடுத்தது வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். தன்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தன்னுடைய செய்தியை நான் என்னென்னலாம் சொல்லணும் அதெல்லாம் இது பண்ணுவான் அப்படின்றதுக்காக வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறார். நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற கற்றுக்கிட்ட நிறைய காரியங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்லணுன்றதை வந்துட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நிருபங்களில் நான் பார்க்குறேன், உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்கள் உண்மையுள்ள மனுஷர்களிடத்துக்கு வந்து சொல்லிக் கொடு, அவனுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு. வெளிநாட்டு மக்களுக்கும் ஒரு விசேஷம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார்,
வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள மக்களுடைய ஒரு விசேஷம் என்ன நினைக்கி தான் கற்றுக்கிட்டது என்னதோ, தன்னுடைய அனுபவங்கள் என்னதோ, தான் ஆண்டவரோட அந்த நல்ல தனிப்பட்ட விதத்தில் எதோ என்னென்னலாம் அனுபவம் நடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு ஒரு புக்காக எழுதிடுறாங்க, பயோகிராஃபியாக எழுதிடுறாங்க, ஒரு புக்காக வந்துட்டு எழுதிடுறாங்க. அவங்களோட மெசேஜை வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கடத்திடுறாங்க, கற்றுக்கிட்ட காரியங்களை கடத்திடுறாங்க. ஆனால் நம்ம ஆசியன் கண்ட்ரியில் வந்துட்டு என்ன பிரச்சனை முன்னாடி அது மனத்தாழ்மை அப்படின்னு நினச்சி ஒன்றுமே வந்து வெளியே சொல்கிறதில்ல. நிறைய கற்றுக்கிட்டாங்க, நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் எதையுமே ஒன்றுமே சொல்கிறதில்ல. அப்படியே தன்னோட அந்த காரியங்களை எல்லாம் அப்படியே சமாதி ஆக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியர் சொன்னார். இங்கே வந்து இந்த ஆபிரகாமுடைய ஒரு விசேஷமானது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து கடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தன்னிடத்தில் தான் கற்றுக்கொண்ட காரியங்களை தான் என்னென்னலாம் வந்துட்டு கற்றுக்கிட்டாரோ அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் கடத்துகிற ஒரு ஆளாக இருக்கிறார். எந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் நெக்ஸ்ட் லீடர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு கடமை அது வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த கடமை வந்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்குது. அப்படி யார் யாரெல்லாம் அடுத்த தலைமுறைகளை உருவாக்காமல் போனாங்களோ அது வந்து அந்த அந்த ஸ்தாபனம் அந்த காரியங்கள் வந்துட்டு சரியாக செயல்பட முடியாமல் போனதுக்கு வந்துட்டு பார்க்கணும். திடீர்ந்தாப்பில் உருவாக்குறதுல ஆண்டவரே வந்துட்டு மோசையிடத்தில் சொல்கிறாரு, உன் கணத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கணத்தில் வந்து யோசுவாவை ட்ரெயின் பண்ண சொல்கிறாரு. யோசுவா கூடவே இருக்கிறாரு. யோசுவா வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. யோசுவா கூடவே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஒரு பிஸி மினிஸ்ட்ரி பண்ணால் கூட பயங்கரமான பிஸியாக இருந்தால் கூட ஒரு ஒரு 12 பேரை வந்து கூடவே வச்சு இது பண்ணுறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போ அவங்கள தான் நிறைய கரெக்ஷன் பண்ணுறாரு. நிறையா இயேசு கடிந்து கொண்டது வந்துட்டு பப்ளிக் பீப்புள் இல்லை, நிறைய பொது ஜனங்களை ஆண்டவர் வந்து நிறைய கடிந்து கொள்ளலை. பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் ஒரு ஒரு கோணத்தில் வந்து அவர் கடிந்து கொண்டார். நிறைய வந்து கரெக்ஷன் வந்து தன்னுடைய கூட இருந்த சீடர்களை தான் அவர் வந்து கரெக்ஷன் பண்ணார், கடிஞ்சிக்கிட்டார். அற்ப விசுவாசிகள் சத்தம் போட்டார். எனக்கு அப்பால போ சாத்தானேன்னு வந்து சத்தம் போட்டார். நிறையா வந்துட்டு சத்தம் போட்டது வந்துட்டு சீடர்கள். அவங்கள வந்து அவரை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தார். தன்னோட கூட வச்சு தன்னோட இருக்கும்படியாக அந்த செலக்ட் பண்ணினதே வந்துட்டு அதற்காக தான் செலக்ட் பண்ணார். தன்னோடு கூட இருக்கும்படியாக, தான் அனுப்பும் இடத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் வந்துட்டு செலக்ட் பண்ணார். நம்மளுடைய ஊழியத்தில் அது ஒரு கடமையாக இருக்குது. எப்போவெல்லாம் வந்து இது எப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம எழுப்ப தவறுறோமோ அப்போ நிறைய ப்ராப்ளங்கள் வந்து உள்ளுக்குள்ளே விடாமல். தாவீதினுடைய லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன நினைக்கி தாவீதுக்கு வயசாகிட்டு போகும்போது வந்து யார் அடுத்த ராஜா யாருன்றது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் தாவீது ஒன்றுமே ஆரம்பத்தில் ஒன்றும் பண்ணலை. யார் ராஜாவாகிறது அங்கே ஒரு போட்டி பொறாமைகள் வந்து அதுக்குள்ள புறம் வந்துருச்சு. இந்த ஒரு இடம் காலியாக இருக்குது, இது அடுத்தது யார் வருது அது முதல்ல டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்க அது வேறு மாதிரி சாஃப்டாக போயிருந்திருக்கும். ஆனால் வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணலை. ராஜாவாக இருக்கிறாரு, வயசாகிடுச்சு. அடுத்த ராஜா யார் அப்படின்றது வந்துட்டு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ராஜா யாருன்ட்டு. யார் இதுக்கப்புறம் வந்துட்டு நடத்துவாங்க, ராஜாங்கத்தை யார் நடத்துவது, ராஜாவாக யார் அபிஷேகம் பண்ணப்பட போகுது ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்துட்டு இப்படியே இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஆசைகள் உண்டாங்க. நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்றது. இந்த அம்னோன் மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஆசைகள் உண்டாது. நான் அந்த இடம் காலியாக இருக்குது, நான் போகிறேன், நான் வந்து அதை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு அவனுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷனை உண்டாகுது. அப்போ தான் அவனாகவே வந்துட்டு அவங்க ராஜாவாக ஆகணும். நம்ம சடனாக வந்துட்டு தாவீதுனுடைய ஆலோசனைக்காரன் சொல்கிறாங்க, அந்த இது ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனாக இருக்குது, நீ வந்து உடனே வந்து இவ தான் சாலமோன் ராஜாவாகவான்ட்டு சொன்னார். அஃபிஷியலாக வந்துட்டு எந்த ஒர்க்குமே அவர் பண்ணலை. சில டைமில் ஃபேமிலியில் கூட இப்படி தான் இருப்பாங்க, இந்த வீடு உனக்கு தான், அந்த வீடு உனக்கு தான், அந்த தோட்டம் உனக்கு தான், இந்த தோட்டம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கலை வந்துட்டு உண்டாகிறேன். நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு டைமில் நான் பாஸ்டர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இதில் வந்து நடந்த சில காரியங்களை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு செட்டில் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னு நினைக்க நிறைய பிரச்சனைகள், நிறைய கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்துட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கு வந்துட்டு என்னுடைய இது வந்து நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக வந்துட்டு அது இருந்தது. அதனால தான் என்னுடைய கேஸ், என்னுடைய வீடு விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதே மெத்தடை வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னா இப்போவுமே எழுதி கொடுக்குறேன். பிறகு பார்க்கலாம், அந்த இது வந்து பிறகு உனக்கு, இந்த இது உனக்கு, அந்த பேச்சை பேசாதீங்க.
அது வந்து லீகலாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னார். என்னோட சர்ச்சில் கூட நிறைய கேஸுகள் அப்படி இருக்குது. அவங்க உயிரோடு இருக்கும்போது சொல்லிடுவாங்க, இந்த வீடு உனக்கு தான், இந்த தோட்டம் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். மற்ற மற்ற சகோதரர்கள்லாம் ஒன்றும் அந்த டைமில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன், உங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், இந்த பையன் தான் என்னோட கூட இருந்தான், கடைசி பையன் தான் உன்னோட கூட இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர பிரச்சனை. அது அது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு எல்லாருக்கும் சம உரிமை. அவன் என்னெல்லாமோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாப்ல, என்னெல்லாமோ அப்பாவுக்கு செய்திருப்பான், அந்த வீட்டுக்கு என்னெல்லாமோ பண்ணியிருப்பா. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வேறு மாதிரி காரியங்கள் நடந்துடும். செய்ய வேண்டியது செஞ்சுருக்கோம். நானமோ சாலமோன் தாவீது வந்துட்டு அவருக்கு வந்து முதல்ல டிக்ளேர் பண்ணியிருக்காரு, சாலமோன் தான் வந்துட்டு ராஜா அப்படின்னு. நல்ல வேலை, கடைசி கட்டத்தில், ஆபத்தான அந்த காலகட்டத்தில் இந்த இவர் சொல்கிறாரு, கரெக்டாக வந்துட்டு சாலமோனை ராஜாவாக்குறாரு. அது ஒரு மாதிரி பிரச்சனை வந்துட்டு இதாகி சால்வ் ஆகி அது போயிடுது. அது மாதிரி நம்மளுடைய ஸ்தாபனத்தில், நம்மளுடைய மினிஸ்ட்ரி, நம்மளுடைய இதில் அடுத்த லீடரை வந்து உருவாக்கி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வைக்க வேண்டியது வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கடமை. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன்னு அன்னைக்கு அது வந்து மேட்டர் ஓஞ்சிடுச்சு. அது அப்படியே வந்துட்டு எல்லாருடைய மைண்டு செட்டப் வந்துட்டு அப்படியே செட்டப் ஆயிடும். இவர் தான் அதுக்கடுத்தாப்புல செய்வார் அப்படின்றது வந்துட்டு செட்டப் ஆயிடும். ஆனாலும் அது வந்து ஆண்டவர் நடத்துகிற மாதிரி செய்யணும். நம்மளாம் வந்துட்டு எதுவும் செய்ய முடியாது, தானாக எதையும் செய்ய முடியாது. மோசைக்கு வந்துட்டு தன்னுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பசங்க இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு மோசை வந்துட்டு அவங்கள லீடர் ஆக்கலை, ஆண்டவர் ஆக்கலை. ஆண்டவர் வந்துட்டு மோசையை தான், அந்த யோசுவாவை தான் ஆண்டவர் வந்துட்டு அபிஷேகம் பண்ண சொன்னார். யோசைக்கிட்ட தான் அந்த பொறுப்பு வந்துட்டு போச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த காலகட்டத்தில் எல்லா தலைவர்களும் செய்கிற ஒரு காரியம், தன்னுடைய வாரிசுகளையே வந்துட்டு தலைவர்களாக வந்துட்டு மாற்றுறாங்க. சில பேர் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவர் என்ன நடத்துகிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு இந்த தன்னுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த தலைவர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி கொண்டு போகிறத வந்து பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருக்காரு சில பொறுப்பு. ஆண்டவர் வந்துட்டு இது வந்துட்டு இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியம். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியம். இது வந்து ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற ஆட்கள் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்படின்ற அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி வந்து இது இல்லை. இது ஆண்டவரே தன்னுடைய பாரத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணி, அந்த பாரத்தை நாம் சுமந்து, அந்த பாரத்துக்காக நாம் அழுது, எல்லாம் என்னை பொறுத்தளவில் எல்லாமே வந்துட்டு ஆண்டவரே செய்யுது. அந்த பாரத்தை நம்ம புரிஞ்சு கொள்கிற தன்மை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அந்த பாரத்தை நம்ம வேலை வைக்கிறாரு. சரீரம் நம்மள்கிட்டே இருக்கும், அந்த கண்ணீர், அந்த வேதனை எல்லாம் எல்லாமே வந்துக்கிட்டு அந்த நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் அந்த வாக்கு கடங்காத பெருமிச்சுக்களோடு வேண்டுதல் செய்வார் அப்படின்றது இல்லை. அதே தான் நடக்கும். இது வந்து ஆண்டவரோட க்ளோஸாக நடக்கும்போது இந்த காரியங்கள் ஆண்டவர் வந்து செய்கிறார். நம்மளை நம்பும்போது தன்னுடைய பாரங்களை நம்ம இடத்துல வந்து ஷேர் பண்ணுறாரு. சில நபர்களோட ஆண்டவருக்கு வேதனை தரக்கூடிய சில பக்தர்கள் இப்படி கூட ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, உண்மையை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் என்னை வேதனைப்படுத்துவதாக அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக ஆண்டவரோடு நடந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய அசைவு தெரியும், ஆண்டவர் என்ன சொன்ன வர்றாரு தெரியும், இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல வேதனைப்படுறாருன்றது தெரியும், இந்த இடம் வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்றது தெரியும். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது. ஜான் ரீல்ஸை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஓ காட் அப்படின்ட்டு, என் தேவனே அப்படின்றது. அந்த ஒரு வார்த்தையிலே, அந்த ஒரு வார்த்தை தான் மணிக்கணக்கில் வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லுவார், ஓ காட். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அர்த்தங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அந்த மணிக்கணக்கு அவர் வந்து இன்டர்செஷனாக ஆண்டவருக்கு முன்னாடி மண்டாடி ஜெபிச்சுட்டு இருப்பார். அவர் சரித்திரத்தை மாற்றி எழுதின ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருடைய ஜபத்தின் மூலமாக பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாது. அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு இல்லை, பெரிய பெரிய தேசங்கள் மாறினதாக வந்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு அழைப்பு இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரோட க்ளோஸாக நம்ம நடக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தார். இந்த
இந்த வரமாக வெளிப்படுறது வேறு. நான் வந்துட்டு இது சொல்ல வர்றது வந்துட்டு வரமாக வெளிப்படுறது இல்லை, கிஃப்டாக வந்துக்கிட்டு வெளிப்படுகிற இந்த அந்த வெளிப்படுத்தின ரெவலேஷன், அந்த கிஃப்ட்டை வந்து நான் சொல்லலை. இது வந்து ஆண்டவரோட க்ளோஸாக நடக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பாரங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற சில காரியங்கள். அப்படி இந்த இந்த சோதோமை அழிக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு ஏன் சொல்கிறாருன்னு நினைக்கி, அங்கே ஒரு இடம் வந்துட்டு தேவை இருக்குது, அங்கே ஒரு ரோல் இருக்குது, அங்கே ஒரு கேப் இருக்குது, அங்கே ஒரு மன்றாட்டு வீரனுடைய வேலை அங்கே வந்துட்டு பாக்கி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறது. இல்லாட்டி வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. எப்போமெல்லாம் நமக்கு ஒரு ரெவலேஷன் வருதோ, எப்போமெல்லாம் இப்படிப்பட்ட ஏதோ நடக்க போகிற ஒரு காரியங்களை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மகிட்ட சொல்கிறாரோ, இப்போமெல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆமாம், அந்த பொறுப்பை செய்யலை அப்படின்னு நினைக்க, அதுக்கப்புறம் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அது வந்து ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, அது வேலை ஆகாது. அது வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையோட ஒரு நம்மளிடத்தில் அந்த காரியங்களை ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணும்போது நாம் அசட்டைத்தனமாக இருந்தேன்னு நினைக்கி, அதுக்கப்புறம் சொல்லுவார் நம்ம தெரிய விடணும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது வரைக்கும் நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது மகிமை தங்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனே உமக்கு நன்றி. Dalasti meko faito korimia sibito fretel assignment so practical to for hope akest of it so prayer அக்கினி ரதங்கள் ஊடாக சுற்றி விழா வழிகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி மதிலா எழும்பி வருகிறவரே ஸ்தோத்திரம். எலியாவே சுழல் காற்றிலே அக்கினி ரதங்கள் வழியாக பரலோகத்துக்கு எடுத்து சென்றவரே ஸ்தோத்திரம். அக்கினி மயமான நாவுகளாக பெந்தைக்கோஸ்தே நாளில் எல்லார் மேலும் வந்து அமர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ அப்படியே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஒருவரும் தொட முடியாதபடிக்கு, ஒரு அக்கினி அந்நிய அக்கினி சேதப்படுத்த முடியாதபடிக்கு பரிசுத்த அக்கினியாய் பரலோக அக்கினியாய் எங்களை சுற்றிலுமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது பிரசன்னம், அது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஒருவனும் முன்னை சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் முன்னை சேதப்படுத்த முடியாது, ஒரு காரியமும் முன்னை சேதப்படுத்த முடியாது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நீ அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை நெருப்பு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட பின்பும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரே அவைகளெல்லாம் மேற்கொள்ள அவைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீரே. அதே போல் ஒரு பாதுகாப்பு, அதே போல் ஒரு காரியம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே, எங்கள் ஜனங்கள் மேலே இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். சட்டம் எவ்வளோ கொடிதாய் மாறினாலும், சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக மாறினாலும், இதை விட இப்போ இருக்கிறத விட இன்னும் பரிசுத்தமாய், இப்போ இருக்கிறத விட இன்னும் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு நாட்களை வச்சிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பிளான்டசிக்கில் போரஸ் லஹஸ்டிக்லேஷன் தரஷ பத்திரத்துக்கு கையெழுத்திட்டப்பட்டு என்று தெரிந்த பின்பும் தானியேலோ பனகனிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று படிக்கிறது. படியே சட்டங்கள் கடுமையான பிறகும் கூட ஆண்டவரே நிறைய தானியல்கள் பலகணிகளை திறந்து வைத்து ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். சட்டம் கொடிதான சூளை 7 மடங்கு அதிகமாய் நெருப்பை கக்கினாலும் அது மத்தியிலே ஆண்டவரே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போன்ற நபர்கள் சிலைக்கு முன்பாக தலையை வணங்காமல் நிமிர்ந்து நிற்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய தானியல்களை எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறையா ஆண்டவரே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போன்ற மனிதர்களை வாலிபர்களை எழுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் இப்படிப்பட்ட நபர்களால் நிறையப்பட்டிருப்பதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லா ஸ்தாபனங்கள், எல்லா தலைவர்கள் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு ட்ரைனிங் கொடுப்பார்களாக, அடுத்த தலைமுறைகளை அப்பாயின்ட் பண்ணுவார்களாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அம்மான், தேங்க்யூ லார்ட். பவுலோடு அம்மான் செல்கிற சீலாக்கள், பவுலோடு ஊழியம் செய்ய பர்னபாவோடு ஊழியம் செய்யக்கூடிய மார்க்குகள் எழும்புவார்களாக. அம்மன் ஆண்டவரே தன்னுடைய பாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. தான் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் எல்லா பொட்டன்ஷியலையும் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரே கடத்தக்கூடிய ஆண்டவரே தலைவர்களை எழுப்புங்க, ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. என்னை அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஒரு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.